டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்ற தலைப்புக்குள்ள முக்கியமான ஒரு சில வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தலைப்பு வாரியாக வந்துட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைப்பு கீழேயுமே முக்கியமான வினாக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் வந்துட்டு போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்கள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? விடை ஆப்ஷன் ஏ தாண்டவராயர். அடுத்த கேள்வி பாருங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் சி 1780. மூணாவது கேள்வி பாருங்க. வேலு நாச்சியாரின் காலம் டேஷ் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ 1730 முதல் 1796 வரை. அடுத்த கேள்வி பாருங்க. ஐநாவின் முதல் பெண் தலைவர் யார்? விடை ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கேள்வி பாருங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? விடை ஆப்ஷன் பி முத்துலட்சுமி. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழக அரசு இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? விடை ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம். அடுத்த கேள்வி பாருங்க. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சாவித்ரிபாய் புலே. அடுத்த கேள்வி பாருங்க. மறைமலை அடிகளின் மகள் யார்? விடை ஆப்ஷன் பி நீலாம்பிகை அம்மையார். அடுத்த கேள்வியை பாருங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? விடை ஆப்ஷன் டி கம்பர். அடுத்த கேள்வியை பாருங்க. தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி எம்.எஸ். சுப்புலட்சுமி. 12வது கேள்வி பாருங்க. இசை பேரரசி என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி எத்தனை வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தார்? விடை ஆப்ஷன் ஏ 10 வயதில். அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி எத்தனை வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்னிலையில் கச்சேரி செய்து பாராட்டு பெற்றார்? விடை ஆப்ஷன் சி 17 வயது. அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் யாரை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்னும் பாடலை பாடினார்? விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த ஆண்டு தாமரை அணி விருது பெற்றார்? விடை ஆப்ஷன் டி 1954. அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற போது அவரை பாராட்டியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஹெலன் கெல்லர். அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் எந்த ஆண்டு பாடினார்? விடை ஆப்ஷன் டி 1963. அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநாவில் எந்த ஆண்டு பாடினார்? விடை ஆப்ஷன் ஏ 1966. அடுத்த கேள்வி பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபதம் திருப்பதியில் எந்த ஆண்டு ஒலிக்கத் தொடங்கியது? விடை ஆப்ஷன் பி 1966. அடுத்த கேள்வி பாருங்க. நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருதை எம்.எஸ். சுப்புலட்சுமியின் இசைக்கு எந்த ஆண்டு கிடைத்தது? விடை ஆப்ஷன் டி 1974. அடுத்த கேள்வி பாருங்க. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? விடை ஆப்ஷன் பி எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் உயரிய விருதான இந்திய மாமணி விருதினை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்தது பாருங்க. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் டி பால சரஸ்வதி. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி பால சரஸ்வதி. அடுத்த கேள்வி பாருங்க. பால சரஸ்வதி காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறிய போது அவருக்கு வயது என்ன? விடை ஆப்ஷன் ஏ 7 வயது. அடுத்த கேள்வி பாருங்க. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகன மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பால சரஸ்வதி. அடுத்த கேள்வி பாருங்க. பால சரஸ்வதி இந்தியாவின் சார்பாக பங்கேற்று நடனமாடிய கிழக்கு மேற்கு சந்திப்பு எனும் நிகழ்வு எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் டி டோக்கியோ. அடுத்த கேள்வி பாருங்க. முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க.
வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வியை பாருங்க. உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினமாக எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வியை பாருங்க. படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க. கடலோர மீனவர் வாழ்வியல் சிக்கல்களை பேசும் அலைவாய் கரையில் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க, எத்தனை புதினங்கள் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி சேற்றில் மனிதர்கள் மற்றும் வேருக்கு நீர் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க. கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி பாருங்க. மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? விஜய் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசின் தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்த கேள்வி பாருங்க. நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்த கேள்வி பாருங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.